நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. இந்த நாகை மாவட்டம் இருக்க தமிழகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாவட்டம் இந்த நாகை மாவட்டம். 3 மதங்களின் சங்கமம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நாகை மாவட்டத்தில் தான் இருக்குது. உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி பசிலிக்கா இருக்கக்கூடிய இடம் இந்த நாகை மாவட்டம் தான். உலகம் முழுவதும் இருந்து இங்கே யாத்திரிகள் வருகின்ற இடம் வேளாங்கண்ணி. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நாகூர் தர்காவும் வேளாங்கண்ணி பக்கத்தில் இருக்குது. எட்டுக்குடி முருகன் கோயில், திருவாரூர் தேர், இப்படி 3 மதங்களின் சங்கமத்தை அடக்கிய மாவட்டம் இந்த நாகை மாவட்டம். இதே வேதாரண்யத்தில் தான் சிவபெருமான் மணக்கோலத்தில் பார்வதியோடு காட்சியளிக்கின்ற கோயில் இருக்கின்ற இடம் இந்த வேதாரண்யத்தில் தான். அதனால தான் கல்யாண சுந்தரேஸ்வரர் அப்படின்னு இந்த சிவபெருமானை எல்லாரும் மன மகிழ்ச்சியோடு கும்பிடுற இடம் இந்த வேதாரண்யத்தில். அது ஒரு பாட்டில் கூட வரும், சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அந்த பாட்டில் கண்ணை திறந்தழைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே. திருநாவுக்கரசர் பாட்டு பாடி கோயில் கதவை திறந்து சிவபெருமானையும் பார்வதியையும் கல்யாண கோலத்திலே பார்த்த இடம் இந்த வேதாரண்யம் என்று வரலாறு சொல்கிறது. அதனால் அப்படிப்பட்ட அழகான ஊர். கற்பனை இல்லாட்டி வாழ்க்கையில் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியாது. எல்லா விஷயத்தையும், அதில் நல்ல கற்பனை, மோசமான கற்பனை. நல்ல கற்பனை தான் வாழ்க்கைக்கு தேவை. உதாரணத்துக்கு ஷேக்ஸ்பியர் ஆண்டனியன் கிளியோபட்ராங்கிற நாவலில் கிளியோபட்ராவினுடைய அழகை எப்படி சொல்கிறாருன்னா, ஷேக்ஸ்பியர் உண்ண உண்ண திகட்டாத ஒரு அருமையான உணவு நீங்கிறார். யாரை? காதலிய. சாப்பிட சாப்பிட திகட்டாத சாப்பாடுறி நீ அப்படின்னு கிளியோபட்ராவை மார்க் ஆண்டனி வர்ணிக்கிற மாதிரி. கவிஞர் வாலி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான். இந்த வார்த்தை வாலிக்கு யார் கற்றுக் கொடுத்தது தெரியுமா? நம்ம தாத்தாவுக்கெல்லாம் தாத்தா திருவள்ளுவர். ஒரு பெண் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், புரட்ட புரட்ட திகட்டாத பக்கங்களை கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம்தான் ஒரு பெண். யார் சொன்னது? திருவள்ளுவர். அவரை பார்த்தா யாராவது அப்படி நம்ப முடியுமா ஐயா? அவர் சாமியார் மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெண் புரட்ட புரட்ட திகட்டாத ஒரு கதையான் அவர் சொல்கிறார். ஒரு கவிதை எழுதினாலே அதில் கற்பனை இல்லாட்டி அந்த கவிதைக்கு அழகே இல்லை. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகுன்னா. பொய் எந்த கவிதையில் நிறையா இருக்கோ அதுதான் அழகாக இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பாட்டு வந்துச்சு, கூட மேலே கூட வச்சு கூடலூர் போகிறவளே, உன் கூட கொஞ்ச நான் வாரேன் கூட்டிக்கிட்டு போனா என்ன, ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா, உன்னுடனே ஒரு வாரமா, நீ வாயேன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரமா, நீ போயேன்னு சொன்னாலும் போவேனே சேதாரமா, கூட மேலே கூட வச்சு கூடலூர் போகிறவளே. அந்த பொண்ணு கூடலூருக்கு தான் போகணுமா? வேறு ஊருக்கு போகக்கூடாதா? ஏன் செம்போடைக்கு வரக்கூடாதா? வேதாரண்யத்துக்கு வரக்கூடாதா? கூட மேலே கூடன்னா ஒரு கூடலூரை சேர்த்தா தான் அந்த வார்த்தைக்கு அழகு. உன் கூட கொஞ்சம் நானும் வாரேன் கூட்டிக்கிட்டு போனா என்ன, ஒத்தையிலே நீயும் போனா அது நியாயமா, உன்னுடனே நானும் வாரேன் ஒரு வாரமா, நீ வான்னு சொன்னால் நான் வாழ்வேனே ஆதாரமா, நீ போயிட்டா நான் போவேனே சேதாரமா. என்ன நகையா சேதாரத்துக்கு? சேதாரமாக போயிடுவேங்கிறான் பாருங்க. ஒரு பாட்டுக்கு அழகு கற்பனை. இன்றைய இளைஞர்கள் வாழ்வது கற்பனை உலகிலா நடைமுறை உலகிலா? அன்றோ தாத்தாக்கள் வாங்கி தந்த சுதந்திரம் இன்றோ தாதாக்களின் கையில், நாளையோ இந்தியாவின் முன்னேற்றம் இளைஞர்களின் கையில், இளைஞர்களின் கையிலோ வன்முறை என்னும் ஆயுதங்கள். இதுதான் இன்றைய நிலை. இளைய சமுதாயம் தான் தேசத்தோட சொத்து. அவங்களுக்கு ரோல் மாடலாக யார் யார் இருக்கணும்? அம்மா, அப்பா, ஸ்கூல் டீச்சர்ஸ். இப்போ அவங்களே ரோல் மாடலாக வச்சுருக்காங்க. ஒரு சினிமா நடிகரை ரோல் மாடலாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சினிமா நடிகரை போலவே தங்களை பாவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறாங்க. அந்த நடிகரோட குரல்லையே பேசுகிறாங்க. அவங்கள போறிய வேஷம்லாம் போட்டுக்கிறாங்க. அது ஏன் தெரியுமா?
மக்களோட கைத்தட்டலும் மக்களோட ஆதரவும் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இளைஞன் சொந்த வேலையை வெளில போறப்ப கூட எதுக்கு அந்த நடிகரை மாதிரியே போலாம் தெரியுமா? இந்த இளைஞனோட நடை, உடை, பாவனை எல்லாமே அந்த நடிகரை போலவே அச்சசல் இருக்கும். அது ஏன் தெரியுமா? அந்த நடிகருக்கு கிடைக்கிற எல்லா சலுகையும் எல்லா பெருமையும் இவனுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க ஐயா. இந்த இளைஞனோட உண்மை முகத்துக்கு கிடைக்காத அந்த சலுகையும் பெருமையும் அந்த நடிகனோட முகத்துக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க ஐயா. அன்னைக்கெல்லாம் அப்பா அம்மா பேச்சை கேட்டு தான் குழந்தைங்க எல்லாம் வளர்ந்தாங்க. அவங்க சொல்றது தான் கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்காங்க? அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் செயல்படுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. ஐயா, ஒரு கவிதை ஒன்றை சொல்ல விரும்புறேங்க ஐயா. எதிர்கால வரலாற்றின் ஏற்றமிகு சிற்பிகளே, வாழ்வதற்கு ஒரு வட்டம் தேவை, ஆனால் அதற்குள்ளே வாடி கிடந்திடலாமா? சுதந்திர காற்று சுகமானது, அதை சுவாசிப்போம் வாருங்கள். நீங்கள் வறுமையில் உள்ளவர்கள், ஆனால் வலிமை இல்லாதவர்கள் அல்ல. நான் சிறுமி என்று சிறுமையுறாமல் விஞ்ஞானத்தின் மேதையாம் ஐசக் நியூட்டன் போல் சாதனை படைக்க இன்னொரு அப்துல் கலாம் அவர்களாய் பின்னொரு சரித்திரம் படைப்போம் என்ற எண்ணம் கொள். அப்போது தடைக்கற்கள் உடைந்து போய்விடும், இடையூறுகள் இடிந்து போய்விடும். வறுமையுற்றதால் சிறுமையுறாமல் எழுந்து வா புதிய உலகை நோக்கி. ஐயா, அன்னைக்கு வானத்துல பறந்த பறவையை பார்த்து தான் இளைஞன் விமானத்தை கண்டுபிடிச்சான். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்காங்க? கெத்துன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு விதவிதமான பைக்குகளை வாங்கி பைக் ரேஸ் கொண்டாடுறாங்க ஐயா. தீபாவளி பொங்கல்லாம் வீட்டில் கொண்டாடுறாங்களோ கொண்டாடலையோ, ஆனா பைக் ரேஸ் கண்டிப்பா கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் பைக்ல போறப்ப ஹெல்மெட் போடுறாங்களோ போடலையோ, ஹெட்செட்டு கண்டிப்பா போட்டிருக்காங்க. ஒரு இளைஞன் அப்படிதான் போறான். போவோமா ஊர்கோலம் அந்த பாட்டை கேட்டுட்டே ஹெட்செட்டில் கேட்டுகிட்டே போயிட்டு இருக்கான் ஐயா. மறுநாள் அவனை ஊரே சேர்ந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க ஐயா. இன்னைக்கு அதிக இளைஞர்கள் ரொம்ப அடிமையாக இருக்கிறது எதுக்கு தெரியுமாங்க ஐயா? போதைக்கு. அது என்ன தெரியுமா? தண்ணி அடிச்சா கற்பனை உலகத்திலே மிதக்கலான ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஐயா. தன்னோட குழந்தைகள், மனைவி, அப்பா அம்மா, சொந்த பந்தம் எது எல்லாத்தையும் விட்டுட்டு உயிரை கூட விட துணிகிறாங்க ஐயா. நீரின்றி அமையாது இவ்வுலகு, ஃபேஸ்புக் இன்றி அமையாது இளைஞர் ஒழுகுங்க ஐயா. ஒரு இளைஞன் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறான். போட்டு கீழே என்ன தெரியுமா போடலாம்? ப்ளீஸ் இதுக்கு லைக்கோ கமெண்ட்டோ போடுங்கன்னு போட்டால் கூட பரவாயில்ல. என்ன தெரியுமா போடுறான்? இந்த ஃபோட்டோவுக்கு லைக்கோ கமெண்ட்டோ போடாதவன் ரத்தம் கக்கி சாவான்னு போடுறாங்க ஐயா. உயிருக்கு பயந்துக்கிட்டே பல இளைஞர்கள் லைக்கோ கமெண்ட்டோ போனா போதுன்னு போட்டுட்டு போகிறாங்க. புல் தடுக்கி பயில்வான்கள் புயலாய் மாறி பலர் புரட்டி எடுக்கிற மாதிரி கற்பனைக்கும் எட்டாத வகையில் கதைகளை உருவாக்குது என்ற சினிமாவுகளும் அதை பார்த்து தான் இன்ற இளைஞர்கள் நிறைய பேர் வீணாக போகிறாங்க. ஒவ்வொரு இளைஞன் மனசுலையும் ஒரு இளவரசியும், ஒவ்வொரு இளம்பெண்ணின் மனசுலையும் ஒரு இளவரசனும் மாய குதிரையில் வளம் வந்து மயக்கிக்கிட்டு இருக்காங்க ஐயா. பெற்றோரோட அளவுக்கு அதிகமான செல்வம், சொகுசுகார்கள் சுகமாக ஊர்வலம் வர்றதெல்லாம் அந்த இளைஞனுக்கு எதிர்காலம் ஒரு சவாலாக இருக்கிறது தெரியவே இல்லையா ஐயா. இங்கே வந்திருக்க எல்லாரும் பைக்லேயோ இல்லை கார்லேயோ தான் வந்திருப்பாங்க. சில பேர் பஸ்ஸில் வந்திருப்பாங்க. அந்த இயந்திரத்தை வடிவமைச்சவன் ஒரு கற்பனை இல்லாமையா வடிவமைச்சிருப்பான். இப்படி ஒரு புறம் இளைஞர்கள் இருக்க, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. ஐயா, இந்த பாட்டை கேட்டோன்னே இந்த பாட்டை எழுதின கவிஞர் உங்கள் ஞாபகத்துக்கு வர்றாராங்க ஐயா? ஞாபகத்துக்கு வர்றதா? இன்று தமிழகத்திற்காக 2 முறை தேசிய விருதுகளை பெற்றுக் கொடுத்த அருமை கவிஞர், அண்மையில் மறைந்து போன என் இனிய நண்பன் முத்துக்குமார் அவர்கள் எழுதின ஒரு பாட்டு. ஒரு பெண் குழந்தையை பெற்ற தந்தைமார்கள் எல்லாம் இந்த பாட்டை கேட்டு உருகாத ஒரு தந்தைமார்கள் கூட உலகத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரிகளை எழுதினால தான் இந்த பாட்டுக்கு தேசிய விருது கிடைக்கப்பட்டது. ஐயா, இந்த பாட்டை எழுதினவர், அதாவது முத்துக்குமார்கள் இப்போ உயிரோட இல்லை. அவர் இல்லைன்னாலும் அவரோட கற்பனை திறத்தால உருவான பாடல் மூலம் அவர் உயிரோட தானங்க இருந்துகிட்டு இருக்காரு ஐயா. இன்ற இளைஞனோட கற்பனை என்ன தெரியுமாங்க ஐயா? அதை இலக்க வரிசையில் அடிப்படைப்படுத்துகிறேன் பார்த்துங்க. 5 4 3 2 1 0 கேட்டுங்க ஐயா. 5 இலக்க சம்பளம், 4 சக்கர வாகனம், 3 அறை கொண்ட வீடு, 2 குழந்தைகள், ஒரு வாழ்க்கை துணை. 0 என்ன தெரியுமாங்க ஐயா? இந்த நாட்டை பற்றிய நினைப்பு. அப்துல் கலாம் ஐயா ஒரு பொன்மொழி சொன்னாருங்க ஐயா. கற்பனை திறன் படைப்பாற்றலை உருவாக்கும், படைப்பாற்றல் சிந்திக்கும் திறனை வளர்க்கும், சிந்திக்கும் திறன் உன் அறிவை வளர்க்கும், அந்த அறிவு உன்னை மகானாக்கும்னு சொல்லியிருக்காருங்க ஐயா. எனவே ஆச்சரியக்குறியாய் நிமிர்ந்து நின்று கற்பனை படைக்க வேண்டிய இளைஞர்கள் இன்று கேள்விக்குறியா குனிஞ்சு கிடக்குறாங்க ஐயா. கற்பனையில் இருக்கிறவங்கள தப்பா சொல்லக்கூடாது.
இந்த கற்பனையில் இருக்கிறவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் பேசுவாங்க. நம்ம ஒன்று கேட்டோம்னா ஏட்டி குட்டிக்கு ஏதாவது ஒன்று சொல்லி தருவாங்க. என்ன விஷயம்னா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பஸ்ஸு வெளியே போயிருக்கு. ஒருத்தர் ஓடி போய் அண்ணே இது மாட்டுத்தாவணி போகுமானேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு பாருங்க. மாட்டுத்தாவணி, மாட்டுக்கு கூட தாவணி கொடுத்து நாகரிகம் கற்றுக் கொடுத்த ஊரடா மாட்டுத்தாவணி. அவன் என்ன கேட்டான் அவன்கிட்ட? மாட்டுத்தாவணி போகுமா போகாதான் தானே கேட்டான். இவ்வளோ பெரிய விளக்கம். இப்போ கண்டக்டர் டிக்கெட்டு கேட்பார் அவர்கிட்ட. பயணச்சீட்டு, மனித வாழ்க்கையும் பயணச்சீட்டை போலத்தான். பயணம் முடிந்தவுடன் ஒரு வெத்து வேட்டு. இப்படியே பேசிட்டு இருந்தால் ஒரு எத்து விட்டு கீழே இறக்கி விட்டுருவானே. கற்பனையிலேயே முஞ்சிக்கிட்டு இருக்கிறது. இன்னொன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, எங்கள் யதார்த்தம் என்னன்னு சொல்லிடுறேன். எங்களுடைய யதார்த்தம் கண்ணில் தோன்றி கனவில் முடிவது அல்ல, மனதில் தோன்றி மரணம் வரை நீடிப்பது. நீங்கள் ஒரு பிரபலத்தை பார்க்க போகிறீங்க, ஒரு கற்பனையில் போவீங்க, ஃபோட்டோ எடுக்கணும், சைன் வாங்கணும் அப்படின்னு போயிருப்பீங்க. அங்கே போய் பார்த்த உடனேமே நம்ம அல்டிமேட் ஸ்டார் தலை மாதிரி ஒரு யதார்த்தமாக இருந்தாருன்னா ஒரு தனி மரியாதை கொடுக்குறீங்களா இல்லையா? இன்றைக்கி எத்தனையோ பிரபலங்கள் கால் பாதம் தரையில் படாமல் காரில் டாட்டா காட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தாலும் அப்படிப்பட்ட பிரபலங்களுக்கு மத்தியில் யதார்த்தம் தானேங்க ஜெயிக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 2 பேர் சொல்கிறேன் நான். நியூட்டன், தாமஸ் ஆல்வா எடிசன். அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன ஒன்றுனா, அவங்க 2 பேருமே வீட்டில் படிக்கிறதுக்கு விளக்கு கிடையாது. ஒருத்தர் தெரு விளக்குலையும் ஒருத்தர் மெழுகுவத்திலையும் படிச்சிருக்காரு. ஒரு யதார்த்தமான குடும்பத்தில் ஆட்டோக்கார் டிரைவர் மக கலெக்டர் ஆகணும்னு எக்கச்சக்கமான முறை ட்ரை பண்ணி தோற்று போயிடுறாங்க. ஆனால் கடைசியாக ஒரு முறை இங்கேயும் ஜெயிச்சு டெல்லியிலையும் ஜெயிச்சு கலெக்டர் ஆகிட்டா. அவள் என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? ஒரு கலெக்டரின் மகள் ஆட்டோ டிரைவர் ஆக முடியாது, ஆனால் ஒரு ஆட்டோ டிரைவரின் மகள் கலெக்டர் ஆக முடியும் என்று சொல்லிட்டு போனான்னா எங்கள் யதார்த்தம் தானங்க. ஐயா, எந்திரன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க? நான் ஒரு தடவை தான் பார்த்தேன். அந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியை பற்றி நீங்கள் நடிப்பை பற்றி சொல்லுங்கய்யா. உண்மையிலே யார் எந்திரன் யார் ப்ரொஃபஸர் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதுவரைக்கும் எந்த நடிகரும் செய்யாத ஒரு நடிப்பு. ரோபோட்டாக நடிச்சு காமிச்சார். உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்ககிட்ட. பிரம்மாண்டமான கற்பனையை கொடுத்த சங்கருடைய கற்பனையை கூட எடுத்து காட்டுறதுக்கு ரஜினிகாந்தோடைய யதார்த்தமான நடிப்பு தேவைப்படுதா இல்லையா? அப்போ எங்கள் யதார்த்தம், நடைமுறை யதார்த்தம் எந்த அளவுக்கு பவர்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அப்போ அந்த இளைஞனும் அதைத்தானே ஃபாலோ பண்ணுவான், எங்கள் உலகமும் அதைத்தானே சொல்லுவோம். நாங்கள் ஒரு 6 வயசு பையன் நினைக்கிறான் எதிர்காலத்தில் நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு. ஆனால் குடும்பத்தினுடைய சூழ்நிலைனாலையும் பெற்றோர்களுடைய வற்புறுத்தல்னாலையும் வறுமையின் காரணமாகவும் அவன் நினச்ச படிப்பை அவனால் படிக்க முடியறதில்லைங்க. ஒருவேளை பெற்றோர்கள் சம்மதிச்சாலும் வீட்டில் வறுமை இல்லைன்னாலும் படிக்கிறதுக்கு மூளை இருக்கணும் இல்லைங்க. மூளை இருந்தால் தானே அவன் படிக்கலாம். வலதுபுறம் எழுதுனா இடது மூளை செயல்படுமாங்க, இடதுபுறம் எழுதுனா வலது மூளை செயல்படுமாங்க. நம்ம பசங்கள்லாம் எழுதுனா தானேங்க மூளையே செயல்படுறதுக்கு. அடுப்பாங்கரையில் உட்காந்துக்கிட்டு அம்மா சொன்னாங்களாம், டேய் தம்பி இங்கே வாடா, எனக்கு பால் கணக்கு தெரியலைன்னு சொன்னாங்களாம். அதுக்கு பையன் சொன்னானா, நான் வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ கூப்பிட்றப்பெல்லாம் வர்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னானா. டேய் தம்பி எனக்கு பால் கணக்கு தெரியலடா அப்படின்னு சொன்னாங்களாம் அம்மா. சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்தானா. அம்மா கேட்டாங்களாம், 16 × 16 எவ்வளவு தம்பி அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னானா, வசந்தி 31வது தடவையா வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கா, நான் ரிப்ளை பண்ணிட்டு அப்புறம் வந்து சொல்றேம்மா அப்படின்னு சொன்னானாங்க. 16 × 16 256ன்னு சொல்ல தெரியாதவன் வசந்தி 31வது தடவை வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கான்னு எவ்வளவு துல்லியமா சொல்றான்னு பாருங்கங்க. இன்றைக்கு இளைஞர்கள் இப்படி தாங்க இருக்காங்க. இப்படின்னா எப்படி தெரியுமாங்க? வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் எல்லாம் மூழ்கி கிடக்குறாங்கங்க. அடுத்தது சுற்றுப்புற சூழலை பற்றி ஒரு பையன் பாடப்புத்தகத்தில் படிக்கிறான். சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தாதீர், பிளாஸ்டிக் உபயோகம் பண்ணாதீர்னு படிக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு கற்பனை காண ஆரம்பிச்சிடுறான். என்ன கற்பனை தெரியுமா? அவன் எதிர்காலத்தில் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆகணுமாங்க. சுற்றுச்சூழல் அமைச்சராகி இந்தியாவை மாசுபடுத்தக்கூடாது, பிளாஸ்டிக் உபயோகம் மக்களை பண்ண விடக்கூடாதுன்னு பேசிட்டு ஒரு பாடலையும் கூட பாடுறாங்க. பிளாஸ்டிக் உபயோகம் பண்ணாதீங்க, நாளும் பின்னாடி வருத்தம் கொள்ளாதீங்க, மக்காத பிளாஸ்டிக்கும் வேணாமுங்க, நாளும் மண்ணுக்கு துரோகம் பண்ணாதீங்க, நிலத்தடி நீரும் சேராதுங்க, நாளும்
குடிக்கிற நீரும் கிடைக்காதுங்க. சுற்றுச்சூழலும் பட்டு போகும், நம்ம சுந்தர பூமி கெட்டு போகும். பிளாஸ்டிக் உபயோகம் பண்ணாதீங்க, நாளும் பின்னாடி வருத்தம் கொள்ளாதீங்க அப்படின்னு பாடலை படிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ தண்ணீர் பைப்பிலேருந்து தண்ணீர் ஊற்றிட்டு இருக்குங்க. அந்த பைப்பை அவன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போலான்னுங்க. அவன் என்ன தெரியுமா நினச்சானா, இது என்ன என் வீட்டு பைப்பா, என் வீட்டு பைப்பாக இருந்தாலே நான் ஆஃப் பண்ண மாட்டேன், அடுத்த வீட்டு பைப்பெல்லாம் நான் எதுக்கு ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்றைக்கு இளைஞர்கள் வந்து கற்பனை காண்றதோட இருந்துடுறாங்கங்க, அதை நடைமுறைப்படுத்துறது கிடையாது. அதனால இன்றைக்கு இளைஞர்கள் கற்பனை உலகில் தான் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேங்க. ஐயா, உங்களுக்கு உலகப்போர்னு ஒன்று வந்துச்சே, அது தெரியுமாங்க ஐயா? ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கேன்ப்பா. முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர். அந்த உலகப்போர்னு போது இறந்து போனது யார் யார் தெரியுமா? உங்களை மாதிரி என்ன மாதிரி 13 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்கள் தாங்க ஐயா. அவங்களுக்கும் எண்ணற்ற கற்பனைகள்லாம் இருந்திருக்குங்க ஐயா. அவங்க நாட்டுக்காக தன் உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. காதலை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. காதல்ங்கிற போதையிலையும் பெண் என்கிற மாயையிலையும் இன்றைய இளைஞர்கள் சிக்கி தவிக்கிறதா சொல்கிறாங்க. பல கவிஞர்களை உருவாக்கிய காதல் ஏன் இளைஞர்கள் தேடி போகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு அம்மா வந்து பொண்ணோட போட்டோவை பையன்கிட்ட காமிக்கிறாங்க. பையன் பார்க்குறான், பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு நல்லவளா கெட்டவளா, நம்ம கேரக்டர் செட் ஆகுமா, எதுவுமே கேட்குறது கிடையாது. ஆனால் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். பொண்ணு பார்க்க போகிறாங்க. பொண்ணு பார்க்க போய் உட்காந்துருக்கும் போது கண்ட கிரீமெல்லாம் போட்டு ப்ளீச்சிங் பண்ணி அழகாக நயன்தாரா ரேஞ்சுக்கு கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. பையன் வழிஞ்சு ஊற்றுறான். அம்மா வந்து சொல்கிறா, ஸ்ரீதேவி மாரி இருக்கிறாடான்னு. அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, பையனுக்கும் பிடிச்சிருக்கு. கல்யாணத்தை முடிக்கிறாங்க. கல்யாணம் ஆன 10 நாளில் பெத்த தாய் ஒரு பிடி மண் அள்ளி கிழக்க பார்க்க விட்டறிஞ்சிட்டு என் பிள்ளைய பிரித்து அழிச்சிட்டு போக பார்க்குறேடி மூதேவி அப்படின்னு சொல்கிறா. ஸ்ரீதேவின்னு சொன்ன வாய் மூதேவின்னு சொல்லுது. இவன் அம்மா பக்கம் போகிறதா பொண்ணு பக்கம் போகிறதான்னு தெரியாமல் தடுமாறுறான். அம்மா பக்கம் போனான்னா கட்டின பொண்டாட்டியை 10 நாளில் கட்டி விட்டு போகிறானேங்கிற இவன்லாம் பிள்ளையான்னு ஊர் திட்டுது. அதே பொண்ணு பக்கம் போனான், கட்டின 10 நாளில் 25 வருஷம் ஊட்டி வளர்த்த ஒரு அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறானே, இவெல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்குது. இந்த மாதிரி கஷ்டம்லாம் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. ஒரு அம்மா பையனுக்கு கொடுக்குற முத்தத்துலேயும் ஒரு பையன் அம்மாவுக்கு கொடுக்குற முத்தத்துலேயும் எந்த அளவுக்கு உண்மையும் அன்பும் இருக்குமோ அதே அளவு உண்மையும் அன்பும் ஒரு கணவன் மனைவிக்கு கொடுக்குற முத்தத்துலேயும் ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்குற முத்தத்துலேயும் இருக்க வேண்டும். அதனால தன் கூட படித்த பொண்ணு, தான் கூட பழகின பொண்ணு ஓகே பிடிச்சிருக்கு, தன்னுடைய காதலை வெளிப்படுத்த விரும்புகிறான். தன்னுடைய காதலை சாதாரணமாக வெளிப்படுத்திட முடியாது. அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு சில பொய்கள்லாம் சொல்லணும். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு ரிப்பீட்டாக உன்னை விட அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்படியே பல பைகள்லாம் சொல்லி அழகான ஒரு கோட்டையை கட்டுறான், காதல் கோட்டையை. அங்கே 4-5 வில்லன்கள் நுழைஞ்சி அந்த ஒரு செங்கல் கூட இல்லாத அளவுக்கு அதை பிரித்து போட்டு போயிடுறாங்க. அதுக்காக நம்மால் சோர்ந்து போகிறது கிடையாது. மது மாது சூது என்று தன்னுடைய வாழ்க்கை மாயை உலகத்திற்கு அழைத்து செல்லுது கிடையாது. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, என்னையே நேசிச்சுக்கிட்டு இருக்க எங்கள் அம்மா இருக்கா, எனக்குன்னு ஒரு நண்பர்கள், என்னை குஷிப்படுத்த நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு எதேர்ச்சியான வாழ்க்கையில் நடைபோட்டு கொண்டு இருக்கிறானே, அவன் கற்பனை உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கானா இல்லை நடைமுறை உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறானா? கற்பனை உலகமா நடைமுறை உலகமானு யோசிக்கணும். அதாவது ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம், அதே சங்கடத்தையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். மச்சான் குல்பி ஐஸு போனால் ஒரு குச்சி ஐஸு கிடைக்குண்டா, பார்த்து ரசிக்க பல பேர் இருக்குடா அப்படின்னு சொல்லி ஒரு யதார்த்தமான வாழ்க்கைக்கு அழைத்து சொல்கிறானே, அவனும் ஒரு இளைஞன் தானே.